அன்பானவர்களே, பல இடத்துல நீங்க பார்ப்பீங்க, குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்டு வச்சிருப்பாங்க. மருத்துவமனையில போய் பாருங்க, ஹுவ ஷாஃபி, ஷிஃபா தரக்கூடியவன் அல்லாஹ் என்று எழுதி வச்சிருப்பான். ஆனா என்ன செய்வான்? நோயாளிகிட்ட எவ்வளவு காசு கொடுக்கணுமோ, எவ்வளவு காசு ஏமாத்தணும் ஏமாத்திட்டு இருப்பான். பல பேர் இருக்காங்களா இல்லையா? குர்ஆனுடைய வசனம் தலைக்கு மேல இருக்கும். ஒரு பெரிய பலகை போர்டு போட்டு தொங்க வச்சிருப்பான், ஹுவ ஷாஃபி ஹுவ ஷாஃபி. ஆனா வரக்கூடிய நோயாளிகள் ஏமாத்தி கொண்டிருப்பான். அதே போன்று தான் அன்பானவர்களே, நம் காலேஜில் பார்க்கிறோம், ஸ்கூல்ல பார்க்கிறோம், பல்கலைக்கழகத்திலே, முஸ்லிமுடைய கல்லூரியை பாருங்கள், ரப்பி ஜித்னி இல்மா எங்க முன்னாடி எழுதி போட்டிருப்பான். தலைக்கு மேல இருக்கும், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வியை தா, கல்வி அறிவை தா, கல்வி ஞானத்தை தா என்று, அதாவது இந்த போர்டில் எழுதி போட்டிருப்பான். ஆனா என்ன செய்யறான்? அந்த காலேஜில் படிக்கணும், அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா டொனேஷன் என்ற பெயரில் லஞ்சம் வாங்கிக்கிறான். போர்டு எங்க இருக்குங்க? அவனுக்கு தலைக்கு மேல இருக்கு, ரப்பி ஜித்னி இல்மா. ஸ்கூல்ல நுழையும் போது முன்னாடி போர்டு போட்டிருப்பான், ரப்பி ஜித்னி இல்மா. என்ன செய்யறான்? டொனேஷன் என்ற பெயரிலே அன்பானவர் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார். இருக்கிறார்களா இல்லையா? அதே போன்று தான் மேலும் பாருங்க, பல பேரை பாருங்க, கடைகளிலே, ஷாப்பிங் மால்ல எழுதி போட்டிருப்பாங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன். போர்டு பார்க்குறீங்களா இல்லையா? முஸ்லிம் கடைகளில் பாருங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன். உணவு தருவதிலே சிறந்தவன் யார் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவான். போர்டு எங்க இருக்கும்? இவருக்கு முன்னாடி இருக்கும், இவருக்கு தலைக்கு மேல இருக்கும். என்ன செய்வான்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டா செகண்ட் குவாலிட்டி கொடுப்பான், செகண்ட் குவாலிட்டி கேட்டா தேர்ட் குவாலிட்டி கொடுப்பான், கேட்டா டேரன் சம்பாதிக்கிறேன். எங்க குர்ஆன் வசனம் இருக்கு? அவனுக்கு முன்னாடி இருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தை பார்த்து கொண்டே சகோதரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும், சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 123வது வசனத்திலே சொல்கிறான், வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா.
அதாவது ஒருவர் மற்றவருக்காக எந்த பயனும் அளிக்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக எந்த பயனும் அளிக்காத அந்த நாட்களை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வலா யுக்பலு மின் அதுலுன், அந்த நாளிலே எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஒப்புக்கொள்ளப்படாது. வலா தன்ஃபஉ ஷஃபா, யாருடைய பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வலா ஹும் யுன்சரூன், யாரும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே ஒரு நபருக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்கிறான். மறுமை நாளிலே அவருக்காக வேண்டி யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. அவருடைய காசு பணங்களை வைத்து ஏதாவது ஈடு செய்ய முடியுமா என்றால் அதுவும் முடியாது. எந்த உதவியும் கிடைக்காத அந்த நாட்களை கொண்டு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான். இந்த நிலைமை நாளை ஏற்படும். அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு அமல் செய்ய முடியுமோ அதை செய்து கொள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, ஒரு மையத் ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, கபரில அடக்கம் செய்யப்பட்ட பிறகு, துவா இஸ்திக்ஃபாருக்கு பிறகு அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு மார்க்க அறிஞர் மக்களை பார்த்து சொன்னார், ஓ மக்களே, இந்த மையத் அடக்கம் செய்யப்பட்ட மையத் இருக்கிறது, இந்த மையத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை தந்து அவர் திரும்ப உலகத்திற்கு வந்தால் எதை ஆசைப்படுவார், என்ன செய்ய ஆசைப்படுவார் என்று கேட்டபோது அங்கு இருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர் அதாவது பேணுதலாக தொழ ஆசைப்படுவார், நோன்பு நோர்க்க ஆசைப்படுவார், ஹஜ் செய்ய ஆசைப்படுவார், உம்ரா செய்ய ஆசைப்படுவார், சதகா செய்ய ஆசைப்படுவார், இறையச்சத்தோடு வாழ ஆசைப்படுவார். தெரியுது இல்ல? அந்த மையத் திரும்ப உயிர் பெறாது, இந்த உலகத்திற்கு வராது. ஆனால் நாம் உயிரோடு இருக்கிறோம். அந்த மையத் எதை ஆசைப்படுகிறதோ அதை நாம் உலகத்தில் செய்ய வேண்டுமா இல்லையா? யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் சொல்லும் புத்திசாலிகள், அல்லாஹ் கூறும் புத்திசாலிகள், அவர்கள் தான் ஹதீஸ் கூறும் புத்திசாலிகள், அவர்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவாளிகள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. ஒரு மையத்தா போனவங்க திரும்ப இந்த உலகத்திற்கு வந்தால் எதை ஆசைப்படுவார்களோ அந்த வாய்ப்பு அந்த மையத்துக்கு கிடையவில்லை, ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, நபிமார்கள் ரசூல்மார்கள் தன்னுடைய மகனாருக்கு சொல்லக்கூடிய வசியத்து என்ன தெரியுமா? அருமை மகனே, நீ இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், முஸ்லிம்களாக வாழ வேண்டும், முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட, தாபீன்களுடைய காலத்தில் கூட, தபா தாபீன்கள் காலத்தில் கூட முஸ்லிம் முஸ்லிம் ஜமாத் தான் என்று சொல்லப்பட்டது. என்று முஸ்லிம் ஜமாத் என்று சொல்லப்பட்டதோ அன்று எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருந்தது. எந்த காலத்திலே, அதாவது இந்த காலத்தை எப்படி ஆக்கிட்டாங்க, எல்லாத்தையும் முஸ்லிம் என்று சொன்னாலே பிரித்து விட்டார்கள். அவரா ஷியா முஸ்லிம், இவரா சுன்னத் வல் ஜமாத் முஸ்லிம், இவரா பரேல்வி முஸ்லிம், இவரா தேவபந்தி முஸ்லிம், இவரா தௌஹீத் முஸ்லிம், இவரா ஜாட் முஸ்லிம், இவரா சலஃபி முஸ்லிம் என்று அன்பானவர்களே
என்று நாம் பிரிக்க ஆரம்பித்து விட்டோமோ அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பரக்கத்து போயிடுச்சு. இப்போ மக்களுடைய மனநிலையை பாருங்க. உலகத்தில் எங்காவது அடிபட்டால், முஸ்லிம்களை அடித்தால் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அவன் அரபி முஸ்லிமா, அரபி அல்லாத முஸ்லிமா? இந்தியாவில் அடிபட்டால் ஷியா முஸ்லிமா, ஷியா அல்லாத முஸ்லிமா? இது போன்ற அன்பானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தை நாம் பிரித்து விட்டோம். பிரித்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய உதவி நம்மிடத்திலிருந்து போகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, இந்த காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பல முஸ்லிம்களை பார்க்கிறோம், ஏதாவது மார்க்க விஷயங்கள், தீனுல் இஸ்லாத்தை எங்க தேடுறாங்க தெரியுமா? கூகுளில் போய் தேடுறாங்க, வாட்ஸ்அப்ல போய் தேடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போய் தேடுறாங்க, ட்விட்டர்ல போய் தேடுறாங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரி இஸ்லாத்தை, தீனுல் இஸ்லாத்தை சோசியல் மீடியாக்களில் தேடினால் கண்டிப்பாக நாம் வழிகட்டு போகும். ஏன் தெரியுமா? எவ்வளவு ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆன் மார்க்கவுடைய விஷயங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹதீஸை கொண்டு வந்து பார்த்தால், அந்த அதாவது சோசியல் மீடியாக்களிலே ஏதாவது இஸ்லாமிய விஷயங்கள் கிடைத்தால் உடனே என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த ஆலிம்கள் இடத்துல கேளுங்கள், இது ஹதீஸ் தானா, இது உண்மையான ஹதீஸ் தானா, சஹீஹான ஹதீஸா, ஸைஃபான ஹதீஸா, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா, இந்த ஹதீஸ் படி அமல் செய்யலாமா, இந்த விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்கலாமா என்று ஒரு ஆலிமிடம் தெரிந்த பிறகு அமல் செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வெளிக்கட்டு போவீர்கள், வரக்கூடிய மக்கள் வெளிக்கட்டு போவார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் அதிகமாக ஆலிம்களிடத்தில் கேட்பதை விட அதிகமாக சோசியல் மீடியாக்களிலே கூகுளில் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, உங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது, அதாவது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவசியமாக கண்டிப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ள நுழையுங்கள். அப்படி நுழைந்தால் 3 பொக்கிஷங்களை அல்லாஹ் உமக்கு வழங்குகிறான். ஒன்று, அந்த குடும்பத்தாருக்கு சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நிலவட்டுமாக. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கிருபை அந்த குடும்பத்தார் மீது கிடைக்கும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த குடும்பத்தார் மீது கொட்டப்படும். இந்த 3 துவா, இந்த 3 பொக்கிஷங்கள் ஒரு குடும்பத்தில் கிடைத்து கொண்டே இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு நியாமத். அந்த குடும்பத்திலே எந்த வறுமை இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த முசீபத்துகள் இருந்தாலும், எந்த சண்டை சச்சரவுகள் இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், தலாக் இருந்தாலும், குலா இருந்தாலும், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் பரக்கத்தால் அதை அகற்றி விடுவான். நாம் செய்கிறோமா? வீட்டுக்குள்ள நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லிவிட்டு வீட்டிலே நுழைகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி நீங்கள் சொல்லி நுழைந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் குடும்பத்தார் மீது கொட்டப்படுகிறது. இந்த துவாக்கள் நாம் வாங்கிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நம்முடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷத்தின் பல்கலைக்கழகமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் பிரச்சனை, கஷ்டங்கள், சிரமங்கள், வேதனைகள். ஏன்? காரணம் என்ன? நம்முடைய குடும்பத்திற்காக நாமே துவா செய்வது கிடையாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா கற்றுத் தர்றாங்க. அழகான துவா. என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஹாசிப்னா ஹிசாபன் யஸீரா. யா அல்லாஹ்,
எங்களுக்கு லேசான கேள்வியை கேட்பாய், மறுமை நாளிலே எங்களுக்கு லேசான கேள்வியை கேட்பாயாக என்று அதிகமாக துவா கேளுங்கள் என்றார்கள். ஆயிஷா மேயர் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், லேசான கேள்வினா என்ன? அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த மூச்சுக்கு கேள்வி கேட்பான். கண்டிப்பாக மனிதன் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான்? அடியானை அழைப்பான், ஓ மனிதா இங்க வா, நீ செய்த நன்மையை பார், நீ செய்த பாவத்தை பார், நீ செய்த தீமையை பார், நீ செய்த குற்றத்தை பார். பார்த்துட்டியா? நன்மையோட இருக்கு, யா அல்லாஹ் கொஞ்சம் இருக்கு, தீமையோட இருக்கு, பாவையோட இருக்கு, குவியல் குவியலாக இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த சமயத்திலே அல்லாஹ் தன்னுடைய கருணை அவன் மீது செலுத்துவான். அல்லாஹ் கருணை செலுத்தி அந்த அடியானை பார்த்து சொல்லுவான், போ, நான் அவனை மன்னிச்சிட்டேன், சொர்க்கத்துக்கு போ. இதுதான் ஈஸியான கேள்வி. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நீங்கள் துவா கேட்கும் போதெல்லாம் இந்த துவாவை கேளுங்கள். அல்லாஹும்ம ஆசிப்னா இசாப யசீரா, யா அல்லாஹ் மறுமை நாளிலே எங்களுக்கு ஈஸியான கேள்வி கேட்பாயாக. ஈஸியான கேள்வி என்றால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்வது தான் ஈஸியான கேள்வி. எனவே அன்பானவர்களே, இந்த துவாவை அதிகமாக கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல அன்பான, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்தீர் இருக்குல்ல, விதி, தக்தீரை விதியை எழுதிவிட்டான். ஒரு மனுஷன் எவ்வளவு சம்பாதிப்பான், ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ்வான், அவனுடைய உணவு என்ன, அவருடைய ரிஸ்க் என்ன, எத்தனை நாள் உயிரோடு இருப்பார், கடைசி மூச்சு வரை என்னென்ன செய்வானோ அனைத்தையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எழுதிவிட்டான், எங்களுடைய தக்தீரிலே எங்களுடைய விதியிலே கெட்டதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்மா வகினா ஷர்ர மா கதைத், இறைவா எங்களுடைய விதியிலே ஏதாவது கெட்டது இருந்தால் அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அதிகமாக துவா கேளுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த துவா இருக்கின்றது விதியை கூட மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக துவா கேட்பீர்களோ அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் அந்த விதியை மாற்றுகிறான். ஏன் தெரியுமா? விதியை எழுதியது அல்லாஹ் தான் எழுதினான். ஏன் அல்லாஹ்னால மாற்ற முடியாதா? எனவே அன்பானவர்களே, அதிகமாக அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, சிரமங்களாக இருந்தாலும் சரி, விதி இருந்தாலும் சரி, அதிகமாக துவா கேளுங்கள். அந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கஷ்டங்களை அகற்றுவான். இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு காலத்திலே மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அன்பானவர்களே, இங்க பாருங்க, இப்போ மக்களுடைய வார்த்தையில் எப்படி ஆயிடுச்சுன்னா, பொய் பேசுறோம் அதிகமாயிட்டான். அன்பானவர், இந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? பொய் சொல்றோம் அதிகமாயிட்டான். உண்மை பேசுறவர்கள் குறைந்து விட்டார்கள். உண்மை பேசுபவன் கூட அன்பானவர்களே பயப்படுறான், அஞ்சுறான். நான் உண்மை பேசிட்டா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்களா? உண்மை சொன்ன ஜமாத்தை சேர்க்க மாட்டாங்களா? உண்மை சொன்னால் மக்கள் என்னை அகற்றி விடுவார்களா என்று உண்மை பேசுகிறவன் பயப்படுகிறான். சகோதரர்களே, காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே உண்மை பேசுபவர்கள் அதிகமாக இருந்தார்கள், பொய்யர்கள் பயந்தார்கள். இப்ப பொய்யர்கள் அதிகமாகி விட்டார்கள், உண்மை பேசுகிறவர்கள் பயப்படுறாங்க. இந்த மாதிரி காலம் இருந்தால், இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய கோபம் தான் கிடைக்கும். அன்பானவர்களே, பொய் சொல்றவன் என்ன சொல்றான்? பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவான், பொய் சொல்லி பல விஷயங்கள் செய்வான். கேட்டனா சொல்லுவான், என்னுடைய டேலண்ட், என்னுடைய திறமை. யாரு? பொய் சொல்றது திறமையா? அன்பானவர்களே, ஒரு ஹக்காக இருக்கக்கூடியவன், உண்மையான இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்கிறான், அவன் முட்டாளுப்பா, எதுவும் தெரியாது.
உலகம் தெரியாதவன். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவன் அவன்தான். மக்கள் மத்தியில் குறைவா இருக்கலாம். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஹக்க பேசக்கூடிய விஷயத்தை ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்று சொன்னால் காலம் எப்படி மாறிவிட்டது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, பல இடத்துல நீங்க பார்ப்பீங்க, குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்டு வச்சிருப்பாங்க. மருத்துவமனையில் போய் பாருங்க, ஹுவ ஷாஃபி, ஷிஃபா தரக்கூடியவன் அல்லாஹ் என்று எழுதி வச்சிருப்பான். ஆனா என்ன செய்வான்? நோயாளிகிட்ட எவ்வளவு காசு கொடுக்கணுமோ, எவ்வளவு காசு ஏமாத்தணுமோ ஏமாத்திட்டு இருப்பான். பல பேர் இருக்காங்களா இல்லையா? குர்ஆனுடைய வசனம் தலைக்கு மேல இருக்கும். ஒரு பெரிய பலகை போர்டு போட்டு தொங்க வச்சிருப்பான், ஹுவ ஷாஃபி ஹுவ ஷாஃபி. ஆனா வரக்கூடிய நோயாளிகள் ஏமாத்தி கொண்டிருப்பான். அதே போன்று தான் அன்பானவர்களே, நம் காலேஜில் பார்க்கிறோம், ஸ்கூல்ல பார்க்கிறோம், பல்கலைக்கழகத்திலே, முஸ்லிமுடைய கல்லூரியை பாருங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, எங்க முன்னாடி எழுதி போட்டிருப்பான். தலைக்கு மேலே இருக்கும், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வியை தா, கல்வி அறிவை தா, கல்வி ஞானத்தை தா என்று, அதாவது இந்த போர்டில் எழுதி போட்டிருப்பான். ஆனா என்ன செய்யறான்? அந்த காலேஜில் படிக்கணும், அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா டொனேஷன் என்ற பெயரில் லஞ்சம் வாங்கிக்கிறான். போர்டு எங்க இருக்குங்க? அவனுக்கு தலைக்கு மேல இருக்கு, ரப்பி ஜித்னி இல்மா. ஸ்கூல்ல நுழையும் போது முன்னாடி போர்டு போட்டிருப்பான், ரப்பி ஜித்னி இல்மா. என்ன செய்யறான்? டொனேஷன் என்ற பெயரிலே அன்பானவர் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார். இருக்கிறார்களா இல்லையா? அதே போன்று தான் மேலும் பாருங்க, பல பேரை பாருங்க, கடைகளிலே, ஷாப்பிங் மால்ல எழுதி போட்டிருப்பாங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன். போர்டு பார்க்குறீங்களா இல்லையா? முஸ்லிம் கடைகளில் பாருங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன். உணவு தருவதிலே சிறந்தவன் யார் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவான். போர்டு எங்க இருக்கும்? இவருக்கு முன்னாடி இருக்கும், இவருக்கு தலைக்கு மேல இருக்கும். என்ன செய்வான்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டா செகண்ட் குவாலிட்டி கொடுப்பான், செகண்ட் குவாலிட்டி கேட்டா தேர்ட் குவாலிட்டி கொடுப்பான், கேட்டா டேரன் சம்பாதிக்கிறேன். எங்க குர்ஆன் வசனம் இருக்கு? அவனுக்கு முன்னாடி இருக்கிறது. குர்ஆனுடைய வசனத்தை பார்த்து கொண்டே சகோதரர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் பாருங்க, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுகிறார்களோ, கோல்மால் செய்கிறார்களோ, அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல. பால் டிப்போல போய் பாருங்க, பால் டிப்போல எழுதி வச்சிருப்பாங்க, முஸ்லிம் பால் டிப்போல, மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா. யார் ஏமாற்றுகிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. என்ன செய்வான்? பால்ல தண்ணி கலப்பான். இப்ப என்னாச்சு தெரியுமா? தண்ணியில பால் கலக்குறாங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப எந்த நிலைமை ஆயிடுச்சுன்னா, பால்ல தண்ணீரை கலந்தால் அன்பானவர்கள் யாராவது பார்த்து திட்டினா, ஏன்டா அவனை திட்டுற, நல்லவன் அவன், மனசாட்சி உள்ளவன். ஏன் தெரியுமா? பால்ல நல்ல தண்ணியை கலக்கிறான். எப்படி ஆயிடுச்சு பாருங்க, பால்ல நல்ல தண்ணியை கலக்கிறான். நம்ம படிக்கிறோமா இல்லையா? டிச்சு காவா தண்ணியில ஊத்துறானுங்க. பாருங்க சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸுடைய வசனங்கள் தலைக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வைத்துக் கொண்டு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான் மேலும் பாரு அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அர் ராஷி வல் முர்தஷி கிலாவுமா ஃபின்னார். யார் லஞ்சம் வாங்குகிறார்களோ, லஞ்சம் கொடுப்பார்களோ, இரண்டு பேரும் நரகவாதி. எங்க எழுதி போட்டிருப்பான்? எங்க அதிகாரம் இருக்கிறதோ, எங்கே யார்கிட்ட பவர் இருக்கிறதோ, இவன் சைன் போட்டாதான் செல்லும் என்று இருக்கு இல்லையா, அந்த இடத்திலே அவனுக்கு தலைக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும், அர் ராஷிவல் மூர்த்தசி கிலாவுமா பின்னார். லஞ்சம் வாங்குவனும் லஞ்சம் கொடுப்பவனும் நரகவாதி நரகவாதி என்று சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனத்தை மேலே வைத்துக் கொண்டு கீழே லஞ்சம் வாங்கி கொண்டிருப்பான். இருக்கா இல்லையா? இப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால், இப்படியெல்லாம் நம்முடைய அமல்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வருமா? அதுல அல்லாஹ்வுடைய பரக்கத் வருமா? அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எந்த அளவுக்கு ஒரு சகோதரர் சிந்தித்து பாருங்க.
இப்படி குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய சொற்களை முன்னால் வைத்துக் கொண்டு நாம் பாவம் செய்கிறோம். அல்லாஹ் தான் நம்ம காப்பாற்ற வேண்டும். எனவே அன்பானவர்களே, இது போன்ற தவறுகள் செய்தால் திருத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு சம்பாதித்து வச்சாலும் புள்ளிக்கு தான் போவோம், பொண்டாட்டி புள்ளிக்கு தான் போவோம். நீ எவ்வளவு சம்பாதித்து வச்ச கணக்கு யார்ட்டு கேட்பான்? அல்லாஹ் யார்ட்டு கேட்பான் தெரியுமா? உன்ட்டு கேட்பான். எப்படி சம்பாதிச்ச? ஹலால்ல சம்பாதிச்சியா, ஹராம்ல சம்பாதிச்சியா? நீ பதில் சொல்ல வேண்டும். ஆனால் உன்னுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு போதில்ல, நீ எப்படி சம்பாதிச்சாலும் ஹலாலா தான் போவோம். யார் மாட்டிக்கிறது? யார் சம்பாதித்தான் அவன் மாட்டிக்கொள்வான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் எச்சரிக்கையா உஷாராக இருங்க. அன்பானவன் மேலும் பாருங்க. அன்பானவர்களே, வானவர்கள் இருக்காங்கல்ல, பரிஷ்டா வானவர்கள், அவர்கள் நமக்காக அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தொழுகை, நாம் பரலான தொழுகை தொழுகிறோம். அந்த தொழுகை முடித்த பிறகு சில நிமிடங்கள் அந்த முசல்லாவில் அமருங்கள், விக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். யார் அப்படி செய்கிறார்களோ வானவர்கள் அவருக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லா, அல்லாஹும்ம ஃபிர்லா, அல்லாஹும்ம அர்ஹம், அல்லாஹும்ம அர்ஹம். யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் அவர் மீது கிருபை செய்வாயாக, யா அல்லாஹ் அவர் மீது கிருபை செய்வாயாக, யா அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை தருவாயாக என்று வானவர்கள் நமக்காக துஆ கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம என்ன செய்யறதுன்னா, தொழுத பிறகு அந்த இடத்துல சில நிமிடங்கள் அமர்ந்திருந்தால் வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா கவனத்தில் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா பக்ராவிலே, வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸ் ஷையன் வலா யுக்பலு மின்ஹா அத்ல் வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்து வலா ஹும் யுன்ஸரூன். மறுமை நாளிலே ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முடியாது. உன்னுடைய சொத்துக்கள் பலனளிக்காது. யாரும் உனக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள், யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. சொல்லி காட்டுறது யாரு? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே உன்னுடைய அமல், உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டால்தான் மறுமையில் வெற்றி பெறுவாய். எனவே அன்பானவர்களே, இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் செய்து தொழுது கொள்ளுங்கள்.